என்னடா அது முருகனுக்கு வந்த சோதனையா இருக்கு? தேர்தல் முடிவு இன்னும் வெளிவரவே இல்ல. தேர்தல் முடிவை நம்பாம பூரா பேரும் முருகன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. சமீபத்துலதான் தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்தாரு. இப்போ அதிமுகவை சேர்ந்த சில முக்கியமான அமைச்சர்கள் முருகனை தேடி போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. ஏன் இப்படி பூரா பேரும் முருகன் கோயிலுக்கே படையெடுக்கிறாங்க தெரியுமா? யார் முருகன் கோயிலுக்கு இவங்களெல்லாம் போக சொன்னாங்க தெரியுமா? எதனால எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மத வழிபாட்டுல ஈடுபடுறாங்க தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா நடந்து முடிஞ்சிச்சு. அந்த தேர்தலுக்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய சூழல்ல இப்போ எல்லா வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல எல்லாருமே தயாரா இருக்காங்க. 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு இயந்திரங்கள் இருக்கு. எப்படி அந்த ஓட்டை கரெக்டா கால்குலேட் பண்ணணும்னு அந்த ஓட்டை எண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் ட்ரைனிங்கும் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு. அதுக்குள்ள பூரா பேரும் முருகன் கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபமா தான் விஜய் அவர்கள் நைட்டோட நைட்டா பிளைட்டை பிடிச்சி திருச்செந்தூர் முருகனை போய் சாமி கும்பிட்டு வந்தாரு. இப்ப என்னடான்னு பார்த்தா அதிமுகவை சேர்ந்த சில முக்கியமான அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றோர் பழனி முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனைவியும் மகனுமே சாமி கும்பிட போயிருக்காங்க. இதுக்காக போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த தடவை அதிமுக ஆட்சி அமையணும் தான் போயிருப்பாங்க. அதுக்காக தான் போயிருக்காங்களே. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது செய்தியாளர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தடவை 200 தொகுதியிலே அதிமுக தாங்க ஜெயிக்கும், இது கன்ஃபார்ம், மத்த யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பா கொங்கு மண்டலத்துல 100க்கு 100 தட்டி தூக்குறோன்னு அவ்வளோ கான்பிடென்டா வேற பேசியிருந்தாரு. அடுத்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும்போதும் இப்ப வந்திருக்கே அந்த விசில் சின்னம் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, முருக மேல ஆணையா சொல்றேன், முருக மண்ணில இருந்து சொல்றேன், அதிமுக தான் ஆட்சி அமையும்னு அவரும் ரொம்ப கான்பிடென்ட் லெவல்ல பேசிட்டு தான் போனாரு. சரி, இவங்க தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா பின்னாடியே ஏதோ வந்துட்டேன்லங்கிற மாதிரி தாவேகாவோட முக்கிய நிர்வாகி செங்கோட்டையன் இருக்கார்ல, அவருமே பழனி முருகன் கோயில விசிட் பண்ணி ஒரு தரிசனத்தை போட்டிருக்காரு. சாமி கும்பிட்டு வெளியே வந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வெண்மை புரட்சி பார்த்திருப்பீங்க, பசுமை புரட்சி பார்த்திருப்பீங்க, சோவியத் புரட்சி கூட பார்த்திருப்பீங்க, இனிமே நடக்க போறதாங்க விசில் புரட்சின்னு ஃபயர்லாம் விட்டு பேசினாரு. ஆனா எனக்கு என்ன சோகம்னா, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சோவியத் புரட்சியில எவ்வளவு பெரிய புரட்சி சொல்லுங்க. அதோட போய் ஒரு விசில் சின்னத்தை கம்பேர் பண்ணி பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதுவும் ஒரு மூத்த நிர்வாகி அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. சரி, ஓகே, நம்மளும் இந்த ட்ரெண்ட்ல இருப்போம்னு பேசியிருப்பாரோ என்னவோ. சோ விசில் புரட்சி ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 200 தொகுதிக்கு மேல விசில் ஊதிடும் வேற சொல்லியிருக்காரு. அதிமுகவை சேர்ந்தவங்களோ தாவேகாவை சேர்ந்தவங்களோ என்னதான் மாறி மாறி முருகனை தரிசிச்சுட்டு வந்தாலுமே உண்மையாவே அதிமுகவும் தாவேகாவும் இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் பெறது கூட வாய்ப்பு இல்லைங்கிறதா நம்ம கேள்விப்பற கருத்து கணிப்புகள்ல இருந்து தெரிய வருது. மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க, ஓட்டு போட்டவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க, தொண்டர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க இந்த மாதிரி கோயில் குளம் போய் சாமி கும்பிடவே மாட்டாங்க. அதே மாரி சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, எங்க நம்ம தோத்துருவோமோன்னு ஒரு பயத்துலதான் போய் தாவேகா தலைவரும் இப்ப அதிமுகவை சேர்ந்தவங்களும் போய் முருகன் கோயிலா தேடி தேடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், அது ஏன் முருகன் கோயில மட்டும் தேடி தேடி போய் சாமி கும்பிடுறாங்க, இதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். வேற என்ன காரணம்? பாஜக தான் காரணம். அவங்க போட்டு கொடுத்த திட்டம் தான். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தெய்வமா வேற இருக்காரு. சோ முருகனை வச்சுதான் முருகன் மாநாடே சமீபத்துல கூட பாஜக நடத்தினாங்க. அப்போ முருகன் கோயிலுக்கு நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் நம்ம பி டீம் தாவேகாவையும் தாட்டி விட்டோம்னா முருகனும் ஃபேமஸ் ஆவாரு. அதே சமயம் ஹிந்துக்களோட வாக்கு அடுத்த எலெக்ஷன்ல மேலும் அதிகமாகும். அடுத்த எலெக்ஷன்ல தாவேகாவோட கூட்டணி வச்சோம்னா கணக்கு வழக்கு கரெக்டா இருக்குங்கிறனால பிஜேபி தான் பின்னாடி இருந்து அதிமுகவையும் தாவேகாவையும் முருகன் கோயில போய் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவும் இருக்கு, பெரிய பேசுபொருளாவும் போயிட்டு இருக்கு. சோ இந்த சூழ்நிலையில செங்கோட்டையன் அவர்கள் பழனி முருகன் கோயில்ல சாமி கும்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்ததை பத்தி பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பாம் சவுண்டு ரொம்ப பெருசா இருக்குமே, விசில் சவுண்ட் எல்லாம் அவ்வளவு இருக்காதே, 200 தொகுதிங்கிறதுலாம் ரொம்ப ஓவர் சத்தங்க, அவ்வளோலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் விசில் கம்மியா ஊதுனா கரெக்டா இருக்கும், மிஞ்சி போனா 2-3 தொகுதியில ஜெயிப்பாங்க, ஆனா 200 தொகுதிக்குலாம் சான்ஸே கிடையாதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அடிச்சு பேசியிருக்காங்க. இப்படி வருஷ கட்டி பழனி முருகன் கோயிலையும் திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் தாவேகாவினரும் அதிமுகவினரும் என்னதான் போய் சாமி கும்பிட்டாலுமே, அதாவது தேர்தல் மேலேயும் தேர்தல் முடிவுகள் மேலேயும் எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்கன்னு ஒரு பேசுபொருளும் போயிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கே, நம்ம தமிழ்நாட்டு சிஎம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் கூட கொடைக்கானல் போயிட்டு இன்னைக்கு சென்னை ரிட்டர்ன் ஆயிருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்னா, இன்னைக்குதான் வந்து தேர்தல் முடிவுகளோட கருத்து கணிப்பு வெளியாக போகுது. ஸோ இந்த நாளும் முக்கியமான நாள். கருத்து கணிப்புகளை பொறுத்தும் சில கலை யதார்த்தம் முன்ன பின்ன மாறும். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோங்கிறதுக்காக கூட கொடைக்கானல்ல இருந்து சிஎம் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கலாம். ஸோ எந்த டைம்லையுமே சிஎம் அவர்களோட பிளான் பக்காவா இருக்கும். எலெக்ஷனை முடிச்சுட்டு கொடைக்கானல் போனவர் இன்னைக்கு எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பப்போ கரெக்டா சென்னை வந்திருக்காரு. இது ஒரு மூத்த தலைவருக்கு உண்டான அழகுன்னே சொல்லலாம். ஆனா நம்ம தாவேகா தலைவர் விஜய் என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்காரு? ஆல்ரெடி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசல்ட், அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடியே ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டாருன்னு ஒரு பெரிய டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி வேற என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு சீரடி கிளம்பி போயிருக்காரு. இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான நாள், அதாவது தேர்தல் முடிவுகளோட கருத்து கணிப்பு வெளியாகக்கூடிய நாள். இந்த நாள்ல தாவேகாக்கு எவ்வளவு பலம் இருக்கு பலவீனம் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு தலைவரோட கடமை. ஆனா அதை பத்திலாம் அவர் யோசிக்காம நான் சாமியை கும்பிட போறேன்னு சீரடி கிளம்பி போயிருக்காரு. ஸோ இதையும் பலர் விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுறது, தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கை, தேர்தலுக்கு முந்தைய நடவடிக்கை, தேர்தல் முடிவுகளுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னு எல்லாத்துலயுமே தாவேகா முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இல்லாம இருக்கிறதுனாலதான் தற்குறி கழகம்னு அவங்கள திரும்ப திரும்ப திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிறவரு கருத்து கணிப்பு வெளியாகக்கூடிய சமயங்கள்ல கட்சி அலுவலகத்திலிருந்து என்ன நடக்குதுன்னு சுத்தி கவனிக்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா அதை கூட விஜய் கவனிக்காம சீரடி கிளம்பி போறாரே, கடவுளா வந்து ஓட்டு போட்டாருன்னு விஜய பலரும் போட்டு சமூக வலைதளங்கள்ல ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தேர்தல் முடிவுகளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்க போது. இதுக்கிடையில விஜய் எங்கெல்லாம் எந்த கோயிலுக்குலாம் போக போறாருங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 30ஆம் தேதி அதிசயமா தாவேகா தொடர்களோட ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல, அதுல என்ன மாதிரி அவர் பேச போறாருன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தேர்தல் முடிஞ்சோ தேர்தலுக்கு முன்னாடியும் ரிசல்ட் வரக்கூடிய நாள், கருத்து கணிப்பு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு அரசியல் தெளிவு இல்லாம இந்த மாதிரி கோயில் கோலோன்னு விஜய் அவர்கள் சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு நியாயமான பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் கோயிலே செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்குமே இந்த தேர்தல் முடிவுகள் மேல அவநம்பிக்கை இருக்கிறனாலதான் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னு சமூக வலைதளத்துல இருக்க பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே முருகன் கோயில போய் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களும் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களும் மாறி மாறி தரிசிக்கிறதுக்கு என்ன காரணமா தான் இருக்கும்? பாஜக தான் இதுக்கு பின்னாடி ஒரு காரணமா இருக்குன்னு ஒரு பேசு பொருள் இருக்கே, அது உண்மைதானா? உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.